Dear student, 12th standard chapter 1 example 1.25 example 1.25 solve by Cramer's rule the system of equation x1 minus x2 equal 3 2x1 plus 3x2 plus 4x3 equals 17 x2 plus 2x3 equal to 7 3 linear equation கொடுத்துறாங்க என்ன மெத்தட் பை கிராமஸ் ரூல்ல சால்வ் பண்ணி x1 வேல்யூ x2 வேல்யூ x3 வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க ஓகேவா ஓகே ஃபர்ஸ்ட் கிராம் உள்ள முன்னாரம் இப்போ x1 x2 x3 ஓட கோஎஃபிஷியன்ட் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றீங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல x1 ஓட கோஎஃபிஷியன்ட் 1 x2 ஓட கோஎஃபிஷியன்ட் -1 x3 இல்ல அப்ப ரிசல்ட் என்ன பண்ணனும் 0 எதுமே இல்ல மிஸ் என்ன நமக்கு கம்பல்சரி 0 யூஸ் பண்ணி செகண்ட் ஈக்குவேஷன் வரும் x1 x2 x3 இருக்குது அப்ப கண்டிப்பா 3 cross 3 ஃபார்மேட் வரும் நமக்கு ஃபர்ஸ்ட்ல வந்து x3 இல்லனா 0 யூஸ் பண்றீங்க இங்க வரும் 2 3 4 இங்க x1 நமக்கு இல்ல அப்ப x1 ல நமக்கு ரிசல்ட் கோஎஃபிஷியன்ட் x1 ஓட கோஎஃபிஷியன்ட் 0 x2 ஓட கோஎஃபிஷியன்ட் 1 x3 ஓட கோஎஃபிஷியன்ட் 2 கரெக்ட்டா இது மிஸ் பண்றவங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி போணும் நமக்கு எது இல்லா டைம்ஸ் 0 ஓகே இப்போ நெக்ஸ்ட் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க என்ன வரும் +1 கேன்சல்னா 6 - 4 இங்க நமக்கு இது பிளஸ் சிம்பிள் மைனஸ் பிளஸ் மைனஸ் +1 காலம் கேன்சல் ரோ கேன்சல் 2 to 4 0 to 4 0 நெக்ஸ்ட் +0 ஏன்னா 0ல மல்டிப்ளை பண்ணா ஹோல் டைம் 0 அப்ப டேட்டா 0 போட்டா எக்ஸ்பிளைன் பண்ணவே வேணாம் ரிசல்ட் இந்த காலம் கேன்சல் ரோ கேன்சல் ரிமூவ் பண்ணது யார் ரீசன்னா +0 into something இப்போ 0ல எனி வேல்யூ மல்டிப்ளை பண்ணா 0 தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம் அப்ப ரிசல்ட் தான் நமக்கு இது 2 4 சிம்ப்ளை பண்ணா 6 இட் இஸ் a நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் நெக்ஸ்ட் del x1 del x யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா x1 x2 x3 ல வேரியபிள் கொடுத்துறாங்க அதால வர x1 யூஸ் பண்றீங்க del x1 நெக்ஸ்ட் del x1 னா இந்த x வேல்யூ ஃபுல்லா ரிமூவ் பண்ணிட்டு 3 17 7 எடுத்து எக்ஸ்பிளைன் பண்றீங்க x2 நெக்ஸ்ட் x2 ஓட கோஎஃபிஷியன்ட் x3 ஓட கோஎஃபிஷியன்ட் அப்படியே அட்டாச் பண்ணுவீங்க ஓகே ஓகே இப்போ இந்த பிளஸ் நெக்ஸ்ட் சேம் பிளஸ் மைனஸ் பிளஸ் +3 கேன்சல்னா 6 - 4 நெக்ஸ்ட் மைனஸ் +1 72 சார் 34 7 4 சார் -28 0 பண்ணா 0 தான் ஹோல் டைம் 0 அதை எக்ஸ்பிளைன் பண்ணனும் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் 2 6 hours 12 del x1 வேல்யூ 12 ஓகே del x னா x1 வேல்யூ ஃபுல்லா அட்டாச் பண்ணுங்க இது மட்டும் நான் x2 வேல்யூ ரிமூவ் பண்ணிட்டு 3 17 7 எடுத்து யூஸ் பண்ணிட்டு எக்ஸ்பிளைன் பண்றீங்க ஓகே அதே சேம் என்ன வரும் பிளஸ் மைனஸ் பிளஸ் கேன்சல் பண்ணலாம் 34 - 28 மைனஸ் பிளஸ் -3 2 to 2 4 4 - 0 ஓகே இது பிளஸ் பண்ணா 0 மல்டிப்ளை பண்ணா 0 தான் ஓகே ப்ராப்ளம் இல்ல அப்ப நெக்ஸ்ட் நான் சிம்ப்ளை பண்ணா ரிசல்ட் என்ன வரும் del x2 வேல்யூ -6 ஓகே del x3 னா நமக்கு x1 அப்படியே அட்டாச் பண்ணிக்கிறீங்க x2 அட்டாச் பண்ணிக்கிறீங்க x3 வேல்யூ ஃபுல் வேல்யூ ரிமூவ் பண்ணிட்டு 3 17 7 ஓகே லாஸ்ட் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க இப்போ நான் இந்த பிளஸ் மைனஸ் பிளஸ் 1 நெக்ஸ்ட் நமக்கு 21 - 17 மைனஸ் +1 கேன்சல் 2 4 7 சார் 14 0 into 17 0 நெக்ஸ்ட் நான் இப்போ 0 போடுறேன் அங்கே வேல்யூஸ் வந்துச்சு நமக்கு 0 வந்தால் தான் 0 வேல்யூ 0 ஆகிடும் ஓகே 3 வந்துச்சு +3 கேன்சல் 2 1 2 0 ஓகே அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுங்க இது 4 14 3 6 இது நான் 1 into 14 14 4 into 1 4 24 அப்போ del x3 by Cramer's rule அப்போ x1 equal to del x1 by del x1 வேல்யூ 12 del வேல்யூ 6 அப்போ டிவைட் பண்ண ரிசல்ட் நம்ம வரும் எத்தனை நமக்கு 2 டைம்ஸ் அப்போ x1 வேல்யூ 2 ஓகே நெக்ஸ்ட் x2 del x2 by del x2 வேல்யூ நமக்கு வரும் -6 divided by 6 சிம்ப்ளை பண்ண வரும் 1 டைம்ஸ் அப்போ -1 x3 value del x3 by del x3 value 24 by del value 6 divide பண்ணா நமக்கு எத்தனை டைம் நமக்கு 4 times அப்ப x3 value 4 therefore solution is x1 க்கு 2 x2 க்கு -1 x3 க்கு 4 இந்த ஆன்சர் கரெக்ட்டா செக் பண்றது வேல்யூல செக் பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல x1 க்கு வந்து நம்ம x1 வேல்யூ x1 க்கு நமக்கு ரிசல்ட் 2 minus x3 க்கு x2 க்கு -1 +1 அப்ப ஈக்குவல் டு 3 அப்ப சப்ஸ்டிட் பண்ணா 3 ஈக்குவலா இருக்கும் ஓகே அப்ப நம்ம ஆன்சர் கரெக்ட் ஓகே எனி ஒன்ல சப்ஸ்டிட் பண்ணா ரிசல்ட் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணலாம் நம்ம கரெக்ட் ஆன்சர் வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் क्वेश्चन thank you student